السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் ஜும்ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு ஒரே அமர்வில் இந்த ரப்பனா துஆவை 41 தடவைகள் ஓதுவோம். இவ்வாறு நாம் ஓதி அல்லாஹ்விடம் நம்முடைய தேவைகளை கேட்டால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து தருகின்றான். அதே போன்று அல்லாஹ் மிகவும் வேகமாக நம்முடைய துஆக்களுக்கு அல்லாஹ் பதில் வழங்குகின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினம் ஜும்ஆவுடைய நாளாக இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நாட்களிலே சிறந்த நாள் ஜும்ஆவுடைய நாள் என்பதாக அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதே போன்று இந்த ஜும்ஆவுடைய நாளின் சிறப்பை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான ஹதீஸ்களினூடாக நமக்கு அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். இந்த ஜும்ஆவுடைய நாளில் ஒரு நேரம் இருக்கின்றது. அந்த நேரத்தில் நாம் கேட்கக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே கபூலாகும் என்று கூறினார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அது எந்த நேரம் என்பது பற்றி இமாம்களுக்கிடையே பல கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றது. சில இமாம்களினுடைய கருத்து என்னவென்றால், அதாவது ஃபஜ்ருக்கு பின்னால் உள்ள நேரம் என்பதாகும். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எல்லா நேரத்திலும் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். ஏதோ ஒரு நேரம் துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரமாக இருக்கலாம். அந்த நேரத்தில் நாம் அல்லாஹ்விடம் கையேந்துவதன் மூலமாக அல்லாஹ் நம்முடைய எல்லா தேவைகளையும் நிச்சயம் அவன் பூர்த்தி செய்து தருவான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த துஆ மிக முக்கியமான ஒரு துஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் ஒரே அமர்வில் 41 தடவைகள் இந்த துஆவை ஓத வேண்டும். அல் குர்ஆனிலே ஏராளமான ரப்பனா துஆக்கள் இருக்கின்றது. நாம் ஏற்கனவே அந்த ரப்பனா துஆக்களை பார்த்திருக்கின்றோம். அல் குர்ஆனிலே இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு சூரா, அது சூரத்துல் பக்ரா. அந்த சூரத்துல் பக்ராவினுடைய கடைசி 2 வசனங்கள் இதற்கு ஏராளமான சிறப்புகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அந்த கடைசி 2 வசனங்களிலே வரக்கூடிய ஒரு துஆ, அதாவது ரப்பனாவினுடைய வசனம் என்ன வசனம் என்றால், ரப்பனா லா துஆஹித்னா இன் நஸீனா அவ் அக்தஅனா. ரப்பனா லா துஆஹித்னா இன் நஸீனா அவ் அக்தஅனா என்ற இந்த வசனத்தை நாம் 41 தடவைகள் ஓதி அல்லாஹ்விடம் நம்முடைய தேவைகளை கேட்போம். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து தருவான்.